வெல்கம் டு அன்னப்பறவை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ராமதாஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து மிக பிரபலமான ஒரு நடிகர். அப்படி யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா, சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவரை நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போங்க. இந்தந்த படங்கள் வசூல் ராஜா MBBSல நான் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னை கூட்டின்னு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சீனில் வருவார் இல்லையா, அவர் தாங்க ராமதாஸ். அவர் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு டைரக்டருங்க. அவர் வந்து சுமார் ஒரு 6 படம் இவர் டைரக்ஷனே பண்ணியிருக்காரு. இவர் இயக்குனரா அப்படின்னு ஆச்சரியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன படம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன படத்தில் நடிச்சிருக்காருன்றதை சொல்கிறேன். இவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களுக்கு கதையும் எழுதியிருக்காருங்க, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. இதுவும் என்னன்றது நான் சொல்கிறேன். அவர் டைரக்ஷன் பண்ண படத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். இவர் நடித்த படங்கள்னு பார்த்திங்கன்னா, வசூல் ராஜா MBBS, யுத்தம் செய், குக்கு, ஒரு ஊரில் 2 ராஜா, காக்கி சட்டை, சிவகார்த்திகேயன் நடித்த காக்கி சட்டை, கமலஹாசன் நடித்த காக்கி சட்டை இல்லை, திறந்திடு சீசே, விசாரணை, மெட்ரோ, ஒரு நாள் கூத்து, வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, தர்மதுரை, 12/12/1950, விக்ரம் வேதா, தப்பு தண்டா, அறம், பள்ளி பருவத்திலே, ஆண் தேவதை, கோலி சோடா 2, மாரி 2, பூமராங், மெய், மிக மிக அவசரம், நாடோடிகள் 2, வெள்ளை யானை, விடியாத இரவொன்று வேண்டும், ஏஜெண்ட் கண்ணாயிரம், வரலாறு முக்கியம், பருந்தாகாது ஊர்க்குருவி, சட்டம் என் கையில். இந்த மாதிரி இத்தனை படத்தில் சின்ன சின்ன ரோலில் இவர் நடிச்சிருக்காருங்க. நல்ல பிரமாதமாக நடிப்பார். அவர் நடிப்பில் குறை சொல்ல முடியாது. இவர் வந்து கதை எழுதியிருக்காருங்க சில படங்களுக்கு. சில படங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு 10 படங்கள் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான படங்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் ஃபெயிலியரான படமும் இருக்குது. நல்ல இவ்வளோ பெரிய வெற்றியான படத்துக்கு இவர் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி படங்களும் இருக்குது. எனக்காக காத்திரு 1981 வெளியே வந்த அந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. அந்த படம் வந்து வெற்றி படம் இல்லை. 1992 நடிகர் சரத்குமார் நடித்த எல்லைச்சாமி அந்த படத்துக்கு இவர் எழுதியிருக்காரு. அந்த படம் வந்து வெற்றி படம். பொன் விலங்கு அப்படின்ற படத்துக்கு எழுதியிருக்காரு. ராஜமுத்திரை அப்படின்ற படம், இதெல்லாம் வெற்றி படங்க. மக்களாட்சி, மம்முட்டி நடித்த மக்களாட்சி மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு இவர் ரைட்டராக இருந்திருக்காரு. ராஜாளி, அடிமைச்சங்கிலி, தினமும் என்னை கவனி, இனி எல்லாம் சுகமே, கண்ணாத்தாள் சாமி படம், ஹரிகிருஷ்ணன்ஸ், FIR, அந்தபுரம், இந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம்னு சொல்லணும். எதிரும் புதிரும், இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம், மம்முட்டி நடிச்சிருக்காரு. சங்கமம், இதுவும் வெற்றி அடைஞ்ச படம். இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த படமும் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேர் ஆவரேஜ் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இன்றி நான் இல்லை, கண்ட நாள் முதல், யுகா, இந்த படத்துக்கெல்லாம் வந்து இவர் டைலாக் எழுதியிருக்காரு. அதான் எழுத்தாளராக வேலை செஞ்சுருக்காரு. முக்கிய பங்கு தான் அது. இப்போ நம்ம இவர் டைரக்ஷன் பண்ண படத்தை பார்க்கலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு 1986 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு நடிகர் மோகன், அவர் வந்து பீக்கில் இருந்த நேரங்க நடிகர் மோகன். அவர் படம்லாம் வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட் அடிச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அவரை வச்சு இந்த படத்தை எடுத்தார். இந்த படம் வந்து சுமாராக தாங்க போச்சு, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்புறம் 1989 3 வருஷம் கழித்து ராஜா தான் அப்படின்னு சொல்லி ராமராஜனை ஹீரோவை வச்சு பண்ணார். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தாங்க. மோகனும் ராமராஜனும் போட்டி போட்டுட்டு தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் இவங்களெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு வெற்றி கொடுத்துட்டு இருந்த காலகட்டம் அது. ஏன்னா அவங்களுடைய படம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. எந்த படம் வந்தாலையும் பாட்டுக்காகவே அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. அதனால தான் தனியாக ராமராஜன் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், மோகன் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். சாங்ஸை பேஸ் பண்ணி ராமராஜனை வச்சு ராஜா தான் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தார். இவர் இளையராஜாவால் தான் இவங்க 2 பேரும் வெற்றி அடைகிறாங்கன்றதை மறைமுகமாக குறிப்பிடுற வகையில் அந்த படத்துக்கான டைட்டிலை ராஜா தான் அப்படின்னு வச்சுருந்தார். அதில் ராமராஜன் நடிச்சிருப்பார். அந்த படம் வெற்றி படமாக ஆச்சு. அதில் இருக்கக்கூடிய பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு,
இதுலேயும் வந்து ராமராஜனும் நடிகை ரூபினியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஒரு வெற்றி படம் தாங்க. அதுக்கப்புறமா யாருமே யோசிக்காத வகையில் வில்லனாக மட்டுமே நடிச்சிட்டு இருந்த மிகப்பெரிய வில்லன்னு நம்மெல்லாம் பார்த்து பயந்த காலகட்டம் அது. மன்சூர் அலிகான் இவர் வந்து கேப்டன் பிரபாகரனில் வில்லனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வில்லனாகவே பதிவாயிருந்தார். வில்லனாக நடித்தா என்ன, ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக மன்சூர் அலிகான் வந்து ஹீரோவாக நடித்த படம் ராவணன் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க, ஃபெயிலியர் படம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். ஒரு முறை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த படத்தை எடுத்தார். அதுக்கடுத்து வாழ்க ஜனநாயகன் அப்படின்னு திரும்பவும் மன்சூர் அலிகானவே ஹீரோவை வச்சு அந்த படம் ஹிட்டானதுனால, ராவணன் ஹிட்டானதுனால மன்சூர் அலிகானவே ஹீரோவை வச்சு திரும்ப எடுத்தார். அந்த படம் சுமாராக தாங்க போச்சு. அதுக்கப்புறம் சுயம்வரம், இது வந்து 14 டைரக்டர்ஸ் சேர்ந்து டைரக்ஷன் பண்ண ஒரு படம். 24 மணி நேரத்தில் ஷூட் பண்ணி முடித்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ண அந்த படத்தில் இவரும் ஒரு டைரக்டர். அந்த 14 டைரக்டரில் இவரும் ஒரு டைரக்டர். அந்த 14 டைரக்டரில் பி. வாசு டைரக்ஷன் பண்ணியிருப்பார் ஒரு போர்ஷன் நடிகர் அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இவரும் ஒருத்தருங்க. அவ்வளோதாங்க. இவர் கடைசியாக டைரக்ஷன்னு பண்ணதுன்னாக்க அவ்வளோதான். டைரக்டர் ராமதாஸை பிடிக்கும், அவருடைய படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுடைய அன்னப்பறவை சேனலோட வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.